சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்களுக்காக கல்வி உளவியல்ல பயிற்சி வகுப்பானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இன்றைய பயிற்சி வகுப்பு பார்த்தீங்கன்னா 14. சரிங்களா? இன்றைய பயிற்சி வகுப்பு 14. இந்த பயிற்சி வகுப்புல முதல் டாபிக்காக சிந்தனை, திங்கிங், சிந்தனையை பற்றியும், இரண்டாவது டாபிக் பாத்தீங்கன்னா மொழி, சிந்தனையும் மொழியும். இந்த இரண்டு டாபிக்கையும் இன்றைய பயிற்சி வகுப்புல நம்ம காண இருக்கிறோம். ஸோ இங்க கொடுக்கக்கூடிய தகவல்களை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய தகவல்கள் போதுமானதாக இருக்கும். ஆகவே நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி வகுப்பையும் நீங்க முழுமையாக ஃபாலோ பண்ணி அடுத்து கொடுக்கக்கூடிய தேர்வுகள், அடுத்த டாபிக் வைஸான டெஸ்ட், ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்க பயன்படுத்துற பட்சத்துல சைக்காலஜியை பற்றிய கவலை உங்களுக்கு தேவையிடாது. ஸோ அதன் அடிப்படையில முதல்ல பார்க்கக்கூடிய டாபிக் சிந்தனை. இந்த சிந்தனையோட வரையறை என்ன, டெஃபினிஷன் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது, சிந்தனை என்பது அறிவாற்றல் சார்ந்த மனநிலை. சிந்தனை என்பது அறிவாற்றல் சார்ந்த மனநிலை என்று கூறியவர் ராஸ். அதே மாதிரி சிந்தனை என்பது கருத்துக்களை மறுசீரமைப்பு செய்வது என்று கூறியவர் கோலஸ்னிக். கோலஸ்னிக் என்பவர் சிந்தனை என்பது கருத்துக்களை மறுசீரமைப்பு செய்வது என்று குறிப்பிடுகிறார். சிந்தனை என்பது ஒரு பிரச்சனையின் தீர்வை கண்டுபிடிப்பதற்கு உண்டான மன ஆராய்ச்சி. ஒரு பிரச்சனையை தீர்வை கண்டுபிடிப்பதற்கான மன ஆராய்ச்சி சிந்தனை என்று கூறியவர் உட்வொர்த். சரிங்களா? உட்வொர்த் என்பவர் இந்த கூற்றை கூறுகிறார். சிந்தனை என்பது உள்ளுரைவதும் மறைமுகமானதும் குறியீடுகளை பயன்படுத்துவதுமான ஒரு நடத்தை என்று கூறியவர் காரட். சோ அப்ப 4 உளவியல் ஆய்வாளர்கள் இந்த சிந்தனை என்பதற்கு என்ன செஞ்சிருக்காங்க, வரையறை கூறியிருக்காங்க. இந்த வரையறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சிந்தனையினுடைய வகைகள் என்ன? சிந்தனையினுடைய வகைகள் என்பது குவி சிந்தனை. முதல் வகையானது குவி சிந்தனை. கில்பர்ட் முதலில் வரையறுத்து கூறியதார். இந்த குவி சிந்தனையை முதலில் வரையறுத்து கூறியவர் யாருன்னா கில்பர்ட். முதல்ல இந்த குவி சிந்தனையை வரையறுத்து கூறினார். பல தூண்டல்களுக்கு ஒரே துலங்கல் கிடைக்கும், அதற்கு குவி சிந்தனை என்று பெயர். குவி சிந்தனைனா என்ன? பல தூண்டல்களுக்கு ஒரே துலங்கல் கிடைக்கும், அது குவி சிந்தனை என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, புத்தகம், பேனா, மேசை, நாற்காலி ஆகிய 3 தூண்டல்கள் தரப்பட்டால் அவை சம்பந்தப்பட்ட துலங்களாக மாணவர் என்ற பதில் தோன்றுகிறது. நம்மளுக்கு கூட வினாக்கள் கேட்கலாம். புத்தகம், பேனா, மேஜை, நாற்காலி ஆகிய 3 தூண்டல்கள் தரப்பட்டால் அவை சம்பந்தப்பட்ட துலங்களாக என்ன பதில் தோன்றும் கேட்டாங்கன்னா மாணவர். இல்லைன்னா மாணவர் என்று பதில் தோன்றுவது எந்த சிந்தனைக்கு எடுத்துக்காட்டு? குவி சிந்தனை. அப்ப குவி சிந்தனை என்பது கில்பர்ட் முதலில் வரையறுத்துக்குரியது, பல தூண்டல்களுக்கு ஒரே துலங்களை வழங்கக்கூடியது. அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா விரி சிந்தனை. விரி சிந்தனையை தூண்டும் முறைகள் கருத்து பொழிவு, இதழ்கள், எழுதுதல், மன வரைபடம். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது விரி சிந்தனை. இந்த விரி சிந்தனையை தூண்டக்கூடிய முறைகள் எதுன்னு கேட்டாங்கன்னா கருத்து பொழிவு, அதே மாதிரி இதழ்கள், எழுதுதல், மன வரைபடம். சோ இது ஃபுல்லாமே விரி சிந்தனைக்கான தூண்டக்கூடிய முறைகள். இந்த விரி சிந்தனைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்னன்னா ஆக்க சிந்தனை. நம்மளுக்கு ஒரு டாபிக்கே இருக்கும், ஆக்க வரையுறுத்தல். அப்ப இந்த விரி சிந்தனைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆக்க சிந்தனை என்பது நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியதாக இருக்கணும். அப்ப முதல் சிந்தனை குவி சிந்தனை, இரண்டாவது சிந்தனை ஆக்க சிந்தனை அல்லது விரி சிந்தனை. இந்த ஆக்க அல்லது விரி சிந்தனையுடைய கருத்து என்னன்னா, அதாவது ஒரு தூண்டல்களுக்கு புல துலங்கள் கிடைக்கும். பல துலங்கள். ஒரு தூண்டல் பல துலங்கள், பல தூண்டல் ஒரு துலங்கள், குவி சிந்தனை. சரியா? இதை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. மாணவர் என்னும்
தூண்டல், புத்தகம், மேஜை மற்றும் வகுப்பறை ஆகிய 3 துலங்களை அளிக்கிறது. சோ இதுதான் ஒரே எடுத்துக்காட்டு தான், எப்படி மாறுதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஆகாயத்தில் நிலவு இல்லை என்றால் என்ன நிகழும்? இரவில் இருள் சூழ்ந்திருக்கும், சந்திர கிரகணம் நிகழாது, தாய் குழந்தைக்கு நிலவை காண்பித்து உணவு ஊட்ட இயலாது. இது ஃபுல்லாமே அதற்கான எடுத்துக்காட்டு. மூன்றாவது சிந்தனை பாத்தீங்கன்னா பக்கவாட்டு சிந்தனை. குவி, விரி, பக்கவாடு. பக்கவாட்டு சிந்தனை மூன்றாவது சிந்தனை. இந்த பக்கவாட்டு சிந்தனை என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியவர் யார்னா டிபோனே. டிபோனே என்பவர் இந்த பக்கவாட்டு சிந்தனை என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியவர். சோ அது மட்டும் இல்லாம அவர் என்ன செஞ்சிருக்க, 1967 இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் டிபனே. அந்த புத்தகத்துல இந்த பக்கவாட்டு சிந்தனை என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியுள்ளார். அடுத்த சிந்தனை, நாலாவது சிந்தனை புலன்காட்சி சிந்தனை. புலன்காட்சி சிந்தனை என்பது எளிய வகை சிந்தனை. சரியா, சிந்தனையில எளிய வகை சிந்தனை எதுன்னு கேட்டாங்கன்னா புலன்காட்சி சிந்தனை. இந்த புலன்காட்சி சிந்தனைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன? மன சாயல் கொண்டு சிந்தித்தல், பருப்பொருள் சிந்தனை. சோ ஒவ்வொன்றுக்கும் வேறு பொருள் கொடுத்தோம்னா அது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது மன சாயல் கொண்டு சிந்தித்தல், பருப்பொருள் சிந்தனை. இது பாத்தீங்கன்னா புலன்காட்சி சிந்தனைக்கான வேறு பெயர்கள். அப்ப இதற்கு எடுத்துக்காட்டு என்ன? வானத்தில் மேகங்கள் தவழ்ந்து செல்லும் பொழுது நம் உள்ளத்தில் தோன்றும் சிந்தனை. அடுத்த ஐந்தாவது சிந்தனையானது கருத்தியல் சிந்தனை. ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சிந்தனை கருத்தியல் சிந்தனை. அதிக புலன்காட்சி வழியில் உருவாதல். கருத்தியல் சிந்தனை என்பது அதிக புலன்காட்சி வழியில் உருவாதல். எடுத்துக்காட்டு சிறிய குடும்பம் என்ற கருத்தின் அடிப்படையில் ஒருவரிடம் எழும் சிந்தனை. சிறிய குடும்பம் என்ற கருத்தின் அடிப்படையில் ஒருவரிடம் எழக்கூடிய சிந்தனை. இது ஐந்தாவதாக இருக்கக்கூடிய கருத்தியல் சிந்தனை. ஆறாவதாக இருக்கக்கூடிய சிந்தனை பிரதிபலிப்பு சிந்தனை, உயர் வகை சிந்தனை. பிரதிபலிப்புன்னு சொல்லுவோம் அல்லது உயர் வகை சிந்தனை ஆறாவதாக இருக்கக்கூடிய சிந்தனை. இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் துளாவி பார்க்கும் சிந்தனை. நம்மளுக்கு கேட்கலாம், துளாவி பார்க்கும் சிந்தனை என்று அழைக்கப்படக்கூடிய சிந்தனை எது சொல்லி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சொல்ல தெரியணும், பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு, பொது வாழ்வில் ஊழலை ஒழிக்க முடியுமா என்ற வினாவிற்கு விடை காண்பதில் எழும் சிந்தனை இந்த துளாவி பார்க்கும் சிந்தனை. சிந்தனையினுடைய அடுத்த கோட்பாடுகளை பார்க்க போறோம். அப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா சிந்தித்தல் சொல்லி பார்க்கும் பொழுது 6 வகையாக இருக்குது. சோ இந்த 6 வகையையும் நீங்க அப்படியே குறித்துக்கோங்க. அடுத்து சிந்தித்தலின் கோட்பாடுகள், சிந்தித்தல்ல எழக்கூடிய கோட்பாடுகள். சோ முதல்ல பாருங்க, நடத்தையியல் கற்றல் கோட்பாடு. நடத்தையில் சிந்தனை தூண்டல் துலங்கல் நடத்தையை ஏற்படுத்துகிறது. ஜேபி வாட்சன், பாவ்லோ, பி.எஃப். ஸ்கின்னர் இவர்கள் பாத்தீங்கன்னா இந்த நடத்தையியல் கற்றல் கோட்பாட்டிற்குரியவர்கள். நடத்தையில் சிந்தனை என்பது தூண்டல் துலங்கல் நடத்தை உருவாக்குகிறது என்பது. இரண்டாவது முழுமையியல் கோட்பாடு, கெஸ்டால்ட் தியரின்னு சொல்லுவோம். முழுமையியல் கோட்பாடு. இந்த முழுமையியல் கோட்பாடு என்பது இலக்கை சார்ந்தது, பிரச்சனையை தீர்த்தலும் காரணமானது. இரண்டாவது கோட்பாடு. சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பியாஜேவின் அறிவு வளர்ச்சி கோட்பாடு. சோ மிக முக்கியமானது பியாஜேயின் அறிவு வளர்ச்சி கோட்பாடு. இணங்குதல், மனப்பதிவு, ஸ்கீமா சொல்லுவோம். இதனுடைய படிநிலைகள்: 1 புலன் இயக்க நிலை. பியாஜேவின் அறிவு வளர்ச்சி கோட்பாட்டினுடைய முதல் படிநிலை என்னது பாத்தீங்கன்னா புலன் இயக்க நிலை. சோ இரண்டாவது செயலுக்கு முற்பட்ட நிலை. மூன்றாவது பருப்பொருள் நிலை. நான்காவது கருத்தியல் நிலை. அப்ப புலன் இயக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை,
பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை. சோ இது பியாஜேவின் அறிவுத்திறன் வளர்ச்சி கோட்பாடு. சோ அடுத்து கோட்பாடு பாத்தீங்கன்னா தகவல் செய்முறை கோட்பாடு. ஸோ இந்த கோட்பாடுன்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல ஸோ மெயினா பாருங்க நடத்த இயல் கோட்பாடு முதல் கோட்பாடு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஜேபி வாட்சன், பவுலோ, ஸ்கின்னருடைய கோட்பாடு. இரண்டாவது கோட்பாடு முழுமையியல் கோட்பாடு, இலக்கை சார்ந்தது, அதாவது பிரச்சனையை தீர்த்தலும் காரணமானது, இந்த முழுமையியல் கோட்பாடு. அடுத்து பியாஜேயின் அறிவு வளர்ச்சி கோட்பாடு, அதனுடைய படிநிலைகள் பார்த்துட்டோம். அடுத்த கோட்பாடு தகவல் செய்முறை கோட்பாடு, சூழ்நிலையில் இருந்து பெறப்படும் தகவலோடு பிரச்சனைக்கு தீர்வு காணுதல். சூழ்நிலையோடு இருந்து பெறப்படக்கூடிய தகவலுக்கு அதோடு இணைந்து பிரச்சனைக்கு தீர்வு காணுதல். சோ இந்த தகவல் செய்முறை கோட்பாடு சூழ்நிலையிலிருந்து பெறப்படும் தகவலோடு பிரச்சனையை தீர்வு காணுதல் என்பது 3 படிநிலைகளை கொண்டது. சோ 3 படிநிலை. முதல் படிநிலை என்ன? புலன் சார்ந்த செயல்பாடு. இரண்டாவது தகவல்களை நினைவில் கொணர்தல். மூன்றாவது தகவல்களை கையாளுதல். சோ இந்த 3 படிநிலைகளை தகவல் செய்முறை கோட்பாடானது கொண்டுள்ளது. முதல் படிநிலை புலன் சார்ந்த செயல்பாடு, சென்சரி ப்ராசஸ் சொல்லுவோம். சோ இரண்டாவது தகவல்களை நினைவில் கொள்ளுதல், மூன்றாவது தகவல்களை கையாளுதல். இந்த 3 படிநிலைகளை இந்த தகவல் செய்முறை கோட்பாடு பெறுகிறது. அடுத்த கோட்பாடு, ஐந்தாவது கோட்பாடு புரூனர் கோட்பாடு. இந்த புரூனர் கோட்பாடு என்பது முதல்ல செயல்படு நிலை, முதல் படிநிலையானது செயல்படு நிலை. ஸோ ஒவ்வொரு கோட்பாடு என்ன, அதனுடைய படிநிலைகள் என்ன, ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பகுதி செயல்படு நிலை. இரண்டாவது உருவக நிலை, மூன்றாவது குறியீட்டு நிலை. செயல்படு நிலை, உருவக நிலை, குறியீட்டு நிலை, இந்த 3 படிநிலைகளை கொண்டது. ஆறாவது கோட்பாடு உள பகுப்பாய்வு கோட்பாடு, சைக்கோ அனலைசிஸ் தியரின்னு சொல்லுவோம். உள பகுப்பாய்வு கோட்பாடு செக்மெண்ட் ஃப்ராய்டின் கோட்பாடு இது. சோ இதனுடைய படிநிலை 1 ஈட், 2 ஈகோ, 3 சூப்பர் ஈகோ. ஈட், ஈகோ, சூப்பர் ஈகோ. சோ இது பாத்தீங்கன்னா ஆறாவதாக இருக்கக்கூடியது. ஏழாவது ஆக்க சிந்தனை, கிரியேட்டிவ் திங்கிங், ஆக்க சிந்தனை. இத்தகைய சிந்தனையால் புதிய பொருட்களை உருவாக்கவோ அல்லது கண்டுபிடிக்கவோ முடியும். சோ மெயினானது அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. எந்த சிந்தனையால் புதிய பொருட்களை உருவாக்கவோ அல்லது கண்டுபிடிக்கவோ இயலும் கேட்டாங்கன்னா ஆக்க சிந்தனை. எடுத்துக்காட்டு, பெட்ரோலில் இயங்கும் கார்களை சூரிய ஒளியில் இயக்குவதற்கு தேவைப்படும் சிந்தனை இந்த ஆக்க சிந்தனை. விமர்சன சிந்தனை, எட்டாவதாக இருக்கக்கூடிய சிந்தனை விமர்சன சிந்தனை. இது திறனாய்வு சிந்தனை என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன? நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனை, துருவி பார்க்கும் சிந்தனை என்று அழைக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனை அல்லது துருவி பார்க்கும் சிந்தனை என்று அழைக்கப்படக்கூடியது. மத்திய அரசின் மும்மொழி கொள்கை அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்புடையதா, எவ்வாறு போன்ற வினாக்களுக்கு விடை காணும் சிந்தனை இந்த சிந்தனை. அடுத்து பாருங்க, 9வது கற்பனை சிந்தனை. கற்பனை சிந்தனை என்பது ஒருவனின் தனிப்பட்ட சிந்தனையை கற்பனை சிந்தனை என்று குறிப்பிடுகிறோம். ஒருவரின் தனிப்பட்ட சிந்தனையை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் என்றால் கற்பனை சிந்தனை என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு கனவுகள். பத்தாவது செயல்படுத்தும் சிந்தனை. சில சமயங்களில் சிந்தனையானது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு மேலும் ஆக்க சிந்தனையாகவும் அமைகிறது. இத்தகைய சிந்தனையை செயல்படுத்தும் சிந்தனை என்று குறிப்பிடுகிறோம். செயல்படுத்தும் சிந்தனை என்பது என்ன? சில சமயங்களில் சிந்தனையானது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு மேலும் ஆக்க சிந்தனையாகவும் அமைகிறது. இத்தகைய சிந்தனையை நாம் என்ன சொல்றோம்? செயல்படுத்தும் சிந்தனை என்று குறிப்பிடுகிறோம். சோ அடுத்து பாருங்க,
இணை சிந்தனை, அதாவது பகற்கனவு, அதீத நம்பிக்கை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இணை சிந்தனைக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து மாணவர்களின் சிந்தனையை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன? சிந்தனையினுடைய வகைகள் பார்த்தாச்சு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோட்பாடுகள் பார்த்தாச்சு. மாணவர்களின் சிந்தனையை பாதிக்கக்கூடிய காரணிகள் எது? சோ ஒன்று, போதிய மாணவரின் சிந்தனையை பாதிக்கக்கூடிய காரணிகள்ல முதல்ல இருக்கக்கூடியது போதிய பொது கருத்துக்களை பெற்றிராமை. போதிய பொது கருத்துக்களை பெற்றிராமை என்பது மாணவரின் சிந்தனையை பாதிக்கக்கூடிய முதல் காரணி. சோ இரண்டாவது காரணி நுண்ணறிவின் குறைந்த அளவு. 3, தவறாக சிந்திக்கும் பழக்கம். 4, சொற்களஞ்சிய அளவு குறைந்து காணப்படுதல். 5, ஆசிரியரது கற்பித்தல் மாணவர்களது சிந்தனையை தூண்டும் வகையில் அமையாமை. 6, சிந்தித்து தீர்வு காண வேண்டிய பிரச்சனையின் முக்கியத்துவத்தையும் நடைமுறையையும் மாணவர்கள் உணர்ந்திராமை. 7, சார்பு எண்ணங்கள் சிந்தனையில் குறுக்கிடல். 8, சுதந்திரமாக சிந்தித்து முடிவெடுக்க மாணவர்களுக்கு பள்ளியில் போதிய வாய்ப்பின்மை. சோ இந்த 8 காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களின் சிந்தனையை பாதிக்கக்கூடிய காரணிகள். ஸோ ஸ்டார்ட்டா குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. 8 காரணி. நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா இதுல வந்து சரியானது எது, தவறானது எது, அந்த கான்செப்ட்ல கேட்போம். சரிங்களா? ஸோ இதை மெயினா பார்க்க. 1, போதிய பொது கருத்து பெற்றிராமை. 2, நுண்ணறிவின் குறைவு. 3, தவறாக சிந்தித்தல். 4, சொற்களஞ்சிய அளவு குறைதல். 5, ஆசிரியரது கற்பித்தல் மாணவர்களது சிந்தனையை தூண்டாமை. 6வது வந்து பாத்தீங்கன்னா சிந்தித்து தீர்வு காண வேண்டிய பிரச்சனையின் முக்கியத்துவத்தையும் நடைமுறை பயனையும் உணர்ந்திராமை. சார்பு எண்ணங்கள் குறுக்கிடல், சுதந்திரமாக சிந்திக்க முடியாத நிலை. ஸோ இது 8 காரணங்கள் மாணவர்களின் சிந்தனையை பாதிக்கக்கூடிய காரணிகள். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது காரண காரியங்களை ஆராய்ந்தறிதல். காரண காரியங்களை ஆராய்ந்தறிதல். காரண காரியங்களை ஆராய்ந்தறிதல் கூடிய வரையறை என்ன? சோ முதல் வரையறை பாருங்க. ஏற்கனவே உள்ள தீர்வுகளை பயன்படுத்தி தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையை கடந்த கால அனுபவங்களை ஒன்றிணைத்து தீர்க்கும் திறன் காரண காரியங்களை ஆராய்ந்தறியும் திறனாகும் என்று கூறியவர் N.E. மன். இந்த காரண காரியங்களை ஆராய்தறிய வகைகள் என்ன? 1, தொகுத்தறியும் திறன். 7 முதல் 11 வயது வரை இருக்கக்கூடியது. சோ முதல் திறனானது தொகுத்தறியும் திறன், 7 முதல் 11 வயது. சோ இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன? விதி காணும் சிந்தனை. விதி காணும் சிந்தனை. தொகுத்தறியும் திறனுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் விதி காணும் சிந்தனை. இம்முறையில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து ஒரு பொது முடிவுக்கு வருவதாகும். ராமர் இறக்கிறார் இதுக்கான எடுத்துக்காட்டு. சோ அடுத்த பகுதியை பாருங்க. ராமர் இறக்கிறார், அந்தோணி இறக்கிறார், அக்பர் இறக்கிறார். எனவே எல்லா மனிதர்களுக்கும் இறக்கக்கூடியவர்கள் என்ற பொது முடிவுக்கு வருவதுதான் இந்த முறை. சரியா? சோ இரண்டாவது பகுத்தறியும் திறன். பகுத்தறியும் திறன் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா வயது என்ன? பகுத்தறியும் திறனுடைய வயது என்னன்னு கேட்டாங்கன்னா 11 முதல் 15 வயது வரை இருக்கக்கூடியது பகுத்தறியும் திறன். இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் விதியை பயன்படுத்தும் சிந்தனை. சரி, இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன? பகுத்தறியும் திறனுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் விதியை பயன்படுத்தும் சிந்தனை. எடுத்துக்காட்டு, எல்லா மனிதர்களும் இறக்கக்கூடியவர்கள், எனவே ராமரும் இறக்கக்கூடியவர் தான், அக்பரும் இறக்கக்கூடியவர் தான், அந்தோனியும் இறக்கக்கூடியவர் தான். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுத்தறியக்கூடிய எல்லா மனிதரும் இறக்கக்கூடியவங்க. அப்ப ராமரும் இறப்பார், அக்பரும் இறப்பார், அந்தோனியும் இறப்பார் என்பது இதற்கு எடுத்துக்காட்டு. இவங்கெல்லாம் இறக்குறாங்க,
அப்ப பாத்தீங்கன்னா மனிதா பிறந்தா இறப்பு உண்டுங்கிறது முதல் கேட்டகரி. ஸோ இது ரெண்டாவது கேட்டகரி பார்த்துக்கோங்க. தொகுத்தறியும் திறன் முதல்ல இருக்கக்கூடியது. இரண்டாவது இருக்கக்கூடியது பகுத்தறியும் திறன். அடுத்து பிரச்சனையை தீர்த்தல். ஓர் இலக்கை அடைய முயலும் ஒருவனுக்கு இலக்கை அடைய முடியாதபடி அவனுக்கு எதிரே சில தடைகள் குறுக்கிடுமானால், நல்லா கவனிங்க, ஒரு இலக்கை அடைய முயலும் ஒருவனுக்கு அவனுடைய அந்த இலக்கை அடைய முடியாதபடி அவனுக்கு எதிரே சில தடைகள் குறுக்கிடுமானால் ஒரு புதிர் அல்லது பிரச்சனை அவனை எதிர்நோக்கி உள்ளது என்று கூறியவர் ஸ்கின்னர். எதிர்நோக்கி உள்ளது என்று கூறியவர் ஸ்கின்னர். அடுத்து பாருங்க, ஜான் டூயி. அவர் என்ன சொல்றாரு? புதிர் நிலையை கிளை வழி நிலை என்று அழைக்கிறோம். இந்த புதிர் நிலையை கிளை வழி நிலை என்று அழைக்கிறோம். அறிதலை அறிந்துணர்தல் என்ற கருத்தை உருவாக்கியவர். அறிதலை அறிந்துணர்தல் என்ற கருத்தை உருவாக்கியவர் ஜான் பிளேவல். ஆண்டு 1979. அடுத்து பாருங்க, ஜான் டூயி. அவருடைய படிநிலைகள் என்ன? ஜான் டூயினுடைய படிநிலைகள்: 1, புதிர் பிரச்சனையை புதிர் அல்லது பிரச்சனையை அறிதல். முதல் படிநிலை புதிர். முதல் நிலை புதிர் அல்லது பிரச்சனையை அறிதல். இரண்டாவது செய்திகளை தொகுத்தல். புதிர் அல்லது பிரச்சனைகளை அறிதல். இரண்டாவது செய்திகளை தொகுத்தல். 3 கருதுகோள்களை உருவாக்குதல். 4 சரிபார்த்தல். ஜான் டூயினுடைய படிநிலைகள்ல முதல் படிநிலையானது புதிர் அல்லது பிரச்சனையை அறிதல். இரண்டாவது செய்திகளை தொகுத்தல். 3வது கருதுகோள்களை உருவாக்குதல். 4வது சரிபார்த்தல். 5வது பயன்படுத்துதல். ஜான் டூயினுடைய படிநிலை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5. 5வதாக இருக்கக்கூடியது பயன்படுத்துதல். இப்ப பார்த்தது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா எதை பார்த்தோம்? சிந்தனை. சிந்தனைனா என்ன? அதை ஃபுல்லா பார்த்தாச்சு. அடுத்து பார்க்கக்கூடியது மொழி, லாங்குவேஜ். இந்த மொழியினுடைய பொருள் என்ன? மொழி என்பது எண்ணங்களை வெளிப்படுத்த மனிதனில் வகுக்கப்பட்ட குறியீடு. சரியா? மொழி என்பது எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு மனிதனில் வகுக்கப்பட்ட குறியீடு. மொழி குறியீடுகள் வாய்மொழி குறியீடுகளாகவோ எழுதப்படும் குறியீடுகளாகவோ இவை இருக்கலாம். குழந்தைகளினுடைய மொழி வளர்ச்சினா என்ன? குழந்தைகளினுடைய மொழி வளர்ச்சி குழந்தைகளின் பேச்சு திறமை அதிகரிக்க அதிகரிக்க சைகைகளின் பங்கு குறைய தொடங்குகிறது. மொழி வளர்ச்சியில் உயிரியல் காரணிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று கூறியவர் நியோம் சோம்ஸ்கி. நியோம் சோம்ஸ்கி மொழி வளர்ச்சியில் உயிரியல் காரணிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று கூறியவர் நியோம் சோம்ஸ்கி. இந்த நியோம் சோம்ஸ்கி என்பவர் மனித மூளை ஒரு மொழி கையகப்படுத்துதல் கருவி என்று கூறியவர். மனித மூளை என்பது ஒரு மொழி கையகப்படுத்துதல் கருவி என்று கூறினார். மொழி வளர்ச்சி கோட்பாடுகள். மொழி வளர்ச்சி கோட்பாடுகள் சொல்லி எடுத்துக்கிற முதல் லெவ் வைகாட்ஸ்கி, ஸ்கின்னர், வாட்சன், ஆல்பர்ட் பண்டுரா மற்றும் நியோ சோம்ஸ்கி ஆகியோரால் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? மொழி வளர்ச்சி கோட்பாடு. இந்த மொழி வளர்ச்சி கோட்பாடு என்பது லவ் வைகாட்ஸ்கி, ஸ்கின்னர், வாட்சன், ஆல்பர்ட் பண்டுரா மற்றும் நியோம் சோம்ஸ்கி ஆகியோரால் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 18 மாதம் அடையும் போது குழந்தை சராசரியாக 10 முதல் 12 சிறு எளிய சொற்களை பயன்படுத்துகிறது. சரியா? நல்லா கவனிங்க. சுமார் 18 மாதம் அடையும் போது குழந்தை சராசரியாக 10 முதல் 12 சிறு எளிய சொற்களை பயன்படுத்துகிறது. அடுத்த 3-4 மாதங்களில் அதன் சொற்களஞ்சிய தொகை வேகமாக அதிகரிக்க தொடங்குகிறது. 12 வயதில் இது சாதாரணமாக 10,000க்கும் அதிகமான சொற்களை அடக்கி காணப்படலாம்.
இம்மாதிரியே 2 முதல் 5 வயதில் சிறு வாக்கியங்களை உருவாக்குதல், பன்மை சொற்களையும் மறு பெயர்களையும் பயன்படுத்துதல், இறந்த காலம் பற்றி பேசுதல் ஆகியவை குழந்தைகளிடத்தில் காணப்படும். சோ எப்ப 2 முதல் 3 வயதில். அடுத்த பகுதி பாருங்க. 4 முதல் 5 ஆண்டுகளில் 2 முதல் 3 என்ன நடக்கும் சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க, 4 முதல் 5 ஆண்டுகளில் சிக்கலான வாக்கியங்களும் பயன்படுத்தும் எளிய இலக்கண விதிகளும் பின்பற்றப்படும். எந்த வயதுல கேட்கலாம். சிக்கலான வாக்கியங்களும் பயன்படுத்துதல், எளிய இலக்கண விதிகளை பின்பற்றுதல் எந்த ஆண்டுகளில்? 4 முதல் 5. இக்கட்டத்தில் 4 முதல் 5 ஆண்டுகளில் குழந்தைகள் கேள்வி மேல் கேள்வி கேட்க, எதையும் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு அதிகமாக பேசிக்கொண்டு இருப்பர். 4 முதல் 5 ஆண்டுகள் இக்காலகட்டத்துல குழந்தைகள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு எதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தோடு அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பர். 5 வயதிற்கு பின் குடும்பமும் பள்ளியும் குழந்தையின் மொழித்திறன் வளர்ச்சியை தீவிரப்படுத்துவதன் விளைவாக, நல்லா கவனிங்க, அப்ப 5 வயதிற்கு பின் குழந்தையின் மொழித்திறன் வளர்ச்சியை தீவிரப்படுத்துவது எது கேட்டீங்கன்னா குடும்பமும் பள்ளியும். இது ஒரு கொஸ்டின். சரியா? அந்த தீவிரப்படுத்துவதன் விளைவாக சொற்களஞ்சிய அளவு பெருக்கம், வாக்கியங்களின் நீளம் அதிகரித்தல், உச்சரிப்பின் தெளிவு, அதாவது பாத்தீங்கன்னா சொற்களஞ்சியத்தினுடைய அளவு பெருகுவது, வாக்கியங்களினுடைய நீளம் அதிகரித்தல், உச்சரிப்பில் தெளிவு, படித்து புரிந்து கொள்ளும் திறமை அதிகரிப்பு, எழுதும் திறனில் வளர்ச்சி போன்றவை ஏற்படுகிறது. எந்த வயதில்? 5 வயதிற்கு பின். இந்த மொழி வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள், மொழி வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் பாத்தீங்கன்னா 2 காரணிகள். ஒன்று அகக்காரணிகள், மற்றொன்று புறக்காரணிகள். மொழி வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் எதுன்னு கேட்டாங்கன்னா 2. ஒன்று அகக்காரணிகள், மற்றொன்று புறக்காரணிகள். உடல் நலம், வீட்டு சூழல், ஆர்வம், பெற்றோரின் கல்வி சிந்தனை தகுதி, பெற்றோர் மற்றும் ஊக்கம், ஆசிரியர் அளிக்கும் கவனம், தொலை தொடர்பு சாதனங்கள், பள்ளி ஒத்த வயதினரின் தாக்கம், இது ஃபுல்லாமே அகக்காரணிகள் புறக்காரணிகள்ல மொழி வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, மொழி வளர்ச்சி அடைந்த நிலை. மொழி வளர்ச்சி அடைந்த நிலைனா முதல்ல குளவி பருவம். குளவி பருவம் எடுத்துக்கிற பொழுது பிறப்பு முதல் 1 மாதங்கள் வரை, பிறப்பு முதல் 1 மாதங்கள் வரை எடுத்துக்கிற பொழுது முதல் இது. இரண்டாவது மழலை, மழலை பேச்சு நிலை 3 முதல் 12 மாதங்கள். மழலை பேச்சு நிலை 3 முதல் 12 மாதங்கள். ஜர்கான் பருவம். சரியா? ஜர்கான் பருவம். அடுத்து பாருங்க, ஒலி உச்சரித்து பேசும் நிலை, குறிநிலை மொழியாய், முன்பிள்ளை பருவம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன செஞ்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 பருவங்களானது இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். சரிங்களா? சோ அடுத்து கொடுத்திருக்கக்கூடியதை மெயினா குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, அமைதியான காலம் 9 மாதம் முதல் ஓராண்டு வரை. ஹோலோ பாஸ்டிக் காலம் சொல்லுவோம். 1 முதல் 2 ஆண்டுகள். வார்த்தை வளர்ச்சி காலம் 2 முதல் 3 ஆண்டுகள். 2 முதல் 3 ஆண்டுகள். தண்டனை காலம் 3 முதல் 5 ஆண்டுகள். இது ஃபுல்லாமே அந்த பிரிப்பு முறை. இதை பெயினா பார்த்துக்கோங்க. அடுத்து மொழி வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன? மொழி வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள். ஸோ அதையுமே இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கிறோம். சரிங்களா? ADHD
முதல் காரணி. சோ இரண்டாவது காரணி கேட்கும் செயலின் குறைபாடு, கேட்கக்கூடிய செயலினுடைய குறைபாடு. மூன்றாவது புற தூண்டல் சிந்தனையாளர். நான்கு மொழி டிஸ்பிரசியா, மொழி டிஸ்பிரசியா. ஐந்து பலநீட்டு மொழியால் குறைபாடு. சரி, ஸோ இந்த ஐந்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா மொழியின் செயல்பாடுகள். மொழியினுடைய செயல்பாடுன்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது மொழி என்பது ஒரு செயல்பாட்டு நோக்கம் என்று மைக்கேல் ஹாலிடே என்பவர் பின்வருமாறு விளக்கியுள்ளார். மொழி என்பது ஒரு செயல்பாட்டின் நோக்கம் என்று மைக்கேல் ஹாலிடே என்பவர் விளக்குகிறார். எவ்வாறு விளக்குகிறார்னா பின்வருமாறு. ஒன்று என்னன்னா கருவி சார்ந்தது. முதல்ல அவர் விளக்கக்கூடியது கருவி சார்ந்தது. எடுத்துக்காட்டு, நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாமா? இரண்டாவது ஒழுங்குமுறை சார்ந்தது. எடுத்து தயவு செய்து அமைதியாக இரு. மூன்றாவது தொடர்பு சார்ந்தது. நண்பருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நண்பருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சோ மூன்றாவது தொடர்பு சார்ந்தது. சோ அடுத்து நான்காவது தனிப்பட்டது. எடுத்துக்காட்டு, நான்காவது வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்டது. சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இந்த ஒரு நிமிஷம். ரைட். நான்காவது தனிப்பட்டது. எடுத்துக்காட்டு, நான் இன்று களைப்பாக இருப்பதாக உணர்கிறேன். நான் இன்று களைப்பாக இருப்பதாக உணர்கிறேன். நான்காவது. ஐந்தாவது கண்டறிதல் சார்ந்தது. எடுத்துக்காட்டு, எய்ட்ஸை குணப்படுத்த மருந்து வேண்டுமா? கண்டறிதல் சார்ந்தது. ஆறாவது கற்பனை சார்ந்தது. எடுத்துக்காட்டு, நீங்கள் மேகங்களில் இருக்கிறீர்கள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுங்கள். நீங்கள் மேகங்களில் இருக்கிறீர்கள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுங்கள். இது கற்பனை சார்ந்தது. ஏழாவது தகவல் சார்ந்தது. நம் நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்ன? இது தகவல் சார்ந்தது. சரிங்களா? சோ இந்த காரணங்கள் எல்லாம் மெயினா பார்த்துக்கோங்க. அப்ப மொழி என்பது ஒரு செயல்பாட்டின் நோக்கம் என்று மைக்கேல் ஹாலிடே சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா? சோ அது பின்வருமாறு விளக்கி உள்ளாருன்னு சொன்னேன். அந்த 7 இதுதான். சரிங்களா? சோ நல்லா கவனிங்க. மொழி என்பது ஒரு செயல்பாட்டு நோக்கம் என்று கூறியவர் யாருன்னு கேட்கலாம். மைக்கேல் ஹாலிடே என்பவர் கூறியுள்ளார். சோ அவர் விளக்கக்கூடிய அந்த காரணம் என்ன? முதல்ல கருவி சார்ந்தது. அதுக்கு எடுத்துக்காட்டு, நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாமா? சோ இரண்டாவது ஒழுங்குமுறை சார்ந்தது. தயவு செய்து அமைதியாக இரு. மூன்றாவது தொடர்பு சார்ந்தது. நண்பருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான்காவது தனிப்பட்டது. நான் இன்று களைப்பாக இருப்பதாக உணர்கிறேன். ஐந்தாவது கண்டறிதல் சார்ந்தது. எய்ட்ஸை குணப்படுத்த மருந்து வேண்டுமா? ஆறாவது கற்பனை சார்ந்தது. நீங்கள் மேகங்களில் இருக்கிறீர்கள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுங்கள். ஏழாவது தகவல் சார்ந்தது. அதாவது நம் நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்ன? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொழியினுடைய பயன்கள் என்ன? மொழி அதனுடைய பயன் என்ன? சிந்திப்பதற்கு மொழி ஒரு கருவியாக பயன்படுகிறது. நாம் சிந்திப்பதற்கு மொழி ஒரு கருவியாக பயன்படுகிறது. கற்றறிதல், மனத்திருத்தல், மீண்டும் கொணர்தல் ஆகியவற்றிற்கு உதவக்கூடியது எதுனா மொழி. சோ முதல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிந்திப்பதற்கு மொழி ஒரு கருவி. இரண்டாவது கற்றல், அதே மாதிரி மனத்திருத்தல், மீண்டும் கொணர்தல் ஆகியவற்றிற்கு மொழி உதவுகிறது.
சிந்தனையின் எல்லையை தோற்றுவிப்பது மொழி. சிந்தனையினுடைய எல்லையை தோற்றுவிக்க பயன்படக்கூடியது மொழி. அடுத்து இந்த மொழியும் சிந்தனையும், லாங்குவேஜ் அண்ட் திங்கிங் பார்க்கும் பொழுது, மொழி தொடர்பற்ற மொழியும் சிந்தனையும், மொழி தொடர்பற்ற சிந்தனை பயன்படாது. மொழியினுடைய தொடர்பு இல்லாத சிந்தனை என்பது பயன் தராது. மொழி வழியே சிந்தனை செயல்படுகிறது. சிந்தனையின் எல்லையை எது தீர்மானிக்கிறது என்றால் மொழி. சிந்தனையின் எல்லையை தீர்மானிக்கக்கூடியது மொழி. சிந்தனைக்கும் மொழிக்கும் இடையே உள்ள தொடர்பு, சிந்தனைக்கும் மொழிக்கும் இடையே உள்ள தொடர்பு. அதே மாதிரி சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சு உறுப்புகளின் அசைவு. சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சு உறுப்புகளின் அசைவு என்று கூறியவர் வாட்சன். மொழியும் சிந்தித்தலும் தனித்தனியாக இரண்டு வேறுபட்ட முழுமையானது அன்று என்று கருதியவர் வைகாட்ஸ்கி. சிந்தனையின் எல்லையை மொழி நிர்ணயிக்கின்றது. சிந்தனையினுடைய எல்லையை நிர்ணயிப்பது மொழி என்று கூறியவர் வோர்த். மனிதனது பரிணாம நிலைகளில் தனது செயல்களை மேலும் சிறப்பாக செய்தலுக்கு உதவ அவனால் உருவாக்கப்பட்டவையே சிந்தனையும் மொழியும் என்று கூறியவர் ப்ரூனர். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ப்ரூனர் பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் சொல்றாரு, வரையறை சொல்றாரு. வோர்த், வைகாட்ஸ்கி, வாட்சன், ஸோ இவங்க ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா சிந்தனைக்கும் மொழிக்கும் இடையே உள்ள தொடர்பை குறித்த டெஃபினிஷனை, வரையறையை கூறக்கூடியவர்கள். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது மொழிசார் மனவியல். சரிங்களா, மொழிசார் மனவியல் அடுத்த டாபிக். ஆயிரத்தி 1924 ஆண்டில், சரிங்களா, சோ நல்லா கவனிய, 1924 ஆண்டிலேயே வாட்சன் என்பவர் சிந்தனை என்பது நமக்குள் எழும் பேச்சாகும் என்று கருதி மொழி சொற்களுக்கு பொருள் உணர்தலில் ஆக்க நிலையுறுத்தல் என்னும் கருத்தை பயன்படுத்தினார். இத்தகைய கருத்தினை ஸ்கின்னர் போன்றோர் விரிவுபடுத்தினர். அப்ப எந்த ஆண்டு? 1924 வாட்சன் என்பவர் சிந்தனை என்பது நமக்குள் எழும் பேச்சாகும் என்று கருதி மொழி சொற்களுக்கு பொருள் உணர்தல்ல ஆக்க நிலை இருத்தல் என்னும் கருத்தை பயன்படுத்தினார். கருத்தை பயன்படுத்தியவர் வாட்சன். எப்போது பயன்படுத்தினார்? சரிங்களா, எப்போது பயன்படுத்தினார்னா 1924 ஆண்டு. 1924 ஆண்டிலேயே பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்யறாரு? வாட்சன் என்பவர் சிந்தித்தல், சரிங்களா, வாட்சன் என்பவர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிமிஷம், நல்லா கவனிங்க. 1924 ஆண்டிலேயே வாட்சன் என்பவர் சிந்தனை என்பது நமக்குள் எழும் பேச்சாகும் என்று கருதி மொழி சொற்களுக்கு பொருள் உணர்தலில் ஆக்க நிலையுறுத்தல் என்னும் கருத்தை பயன்படுத்தினார். பயன்படுத்தியவர் வாட்சன். ஆண்டு 1924. இந்த கருத்தை ஸ்கின்னர் போன்றவர்கள் விரிவுபடுத்தினர். நியோம் சோம்ஸ்கி உலகின் இயல்பான மொழிகள் யாவற்றுக்கும் பொதுவாக சில பண்புகள் உள்ளன. உலகின் இயல்பான மொழிகள் யாவற்றுக்கும் பொதுவாக சில பண்புகள் உள்ளன என்று கூறியவர் நியோம் சோம்ஸ்கி என்பவர். ஒவ்வொரு மொழிக்கும் அடிப்படையான சூழ்நிலை அமைப்பு உண்டென்றும் பல்வேறு மொழிகளின் மேற்பரப்பு அமைப்பில் ஒற்றுமை உள்ளது என்றும் குறிப்பிட்டவர் நியோம் சோம்ஸ்கி. ஒவ்வொரு மொழிக்கும் அடிப்படையான சூழ்நிலை அமைப்பு உண்டு என்றும் பல்வேறு மொழிகளின் மேற்பரப்பு அமைப்பில் ஒற்றுமை உள்ளது என்றும் குறிப்பிட்டவர் இந்த நியோம் சோம்ஸ்கி. மொழி வளர்ச்சி கோட்பாட்டை வலியுறுத்தியவர்கள் யார்? மொழி வளர்ச்சி கோட்பாட்டை
வலியுறுத்தியவர்கள் லெவ் வைகாட்ஸ்கி, ஸ்கின்னர், வாட்சன், பண்டுரா மற்றும் நியோம் சோம்ஸ்கி. மொழித்திறன் வளர்ச்சியில் முயன்று தவறி கற்றல் நடுவிடம் பெறுகிறது என்றும், வரியான மொழித்துளங்கள், பரிசுகள், பெற்றோர்களது பாராட்டு போன்றவற்றினால் வலு பெறுகிறது என்றும் கருதியவர் ஸ்கின்னர். மொழி திறன் வளர்ச்சியில் முயன்று தவறி கற்றல் நடுவிடம் பெறுகிறது என்றும், வரியான மொழித்துளங்கள், பரிசுகள், பெற்றோர்களது பாராட்டு போன்றவற்றினால் வலு பெறுகிறது என்று கருதியவர் ஸ்கின்னர். மொழிசார் மனவியல். நல்ல கவனிங்க. மொழிசார் மனவியல் என்ற கருத்தை மொழிசார் மனவியல் என்ற சொல்லை பிரபலப்படுத்தியவர் யார்னா ஆஸ்குட் மற்றும் செபியோக். மொழிசார் மனவியல் என்ற சொல்லை பிரபலப்படுத்தியவர் ஆஸ்குட், செபியோக். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லெவ் வைகாட்சியின் மொழி வளர்ச்சி கோட்பாடு. லெவ் வைகாட்சியின் மொழி வளர்ச்சி கோட்பாடு. முதல் கோட்பாடானது முதல் பேச்சு நிலை பிறப்பு முதல் 2 ஆண்டுகள் வரை இருக்கக்கூடியது முதல் பேச்சு நிலை. இரண்டாவது இயக்க உளவியல் நிலை 2 முதல் 4 ஆண்டுகள் வரை இருக்கக்கூடியது. 2 முதல் 4 ஆண்டுகள் வரை 2 முதல் 4 ஆண்டுகள் வரை இருக்கக்கூடியது. சரியா? சோ அடுத்து பாருங்க, மூன்றாவது தான் என்ற உணர்வு அல்லது தனியார் பேச்சு நிலை 4 முதல் 7 ஆண்டுகள் வரை. அடுத்து நான்காவதாக இருக்கக்கூடியது இயல் அல்லது உள் பேச்சு நிலை 8 ஆண்டுகளுக்கு மேல். 8 ஆண்டுகளுக்கு மேல். அப்ப இந்த வைகாட்சி கோட்பாடு சொல்லி பார்க்கும் பொழுது முதல் பேச்சு நிலை பாருங்க, பிறப்பு முதல் 2 ஆண்டுகள் வரை முதல்ல இருக்கக்கூடியது. இரண்டாவது இருக்கக்கூடியது இயக்க உளவியல் நிலை, அது 2 முதல் 4 ஆண்டுகள். சோ அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாவதாக தான் என்ற உணர்வு அல்லது தனியார் பேச்சு நிலை என்பது 4 முதல் 7 ஆண்டு. நான்காவதாக இருக்கக்கூடியது இயல் அல்லது உள் பேச்சு நிலை, சரியா, 8 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடியது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா சிந்தனை மொழி. இதனுடைய தகவலை ஃபுல்லா தொகுத்துட்டோம். ஸோ ஆசிரியர்கள் முழுமையாக இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுல இருந்தும் உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின் கிட்ட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் டாபிக் வைஸ்ல நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்துங்க. நிச்சயமாக 2025 உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை விரித்தாக்கிக் கொள்ளுங்கள். அதுவரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.